எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல் ஐயா வாழ்க. வாங்க ஐயா வாங்க. சரி தம்பி, அந்த மைக் கொடுப்பாவுக்கு. செக். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். செக் செக். ஹல்லேலூயா. செக் செக் செக். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்லா கைகளை நல்லா உயர்த்தி ஒரு 3 முறை ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 8வது வருடத்தின் துவக்கம், முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தன்னுடைய கிருபைகளையும் இரக்கத்தையும் அவர் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஒரு கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். எழுந்து நின்று ஒரு கீர்த்தனை பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சபையானவரே என்று சொல்லி பாடலை பாடி டிஸ்பிளேல பார்த்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீ
நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துனை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னத வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துனை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக ஒரு 15 நிமிடம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் நீங்கள் அப்படியே கண்களை மூடி, கடந்த 6 மாதங்கள் தேவன் உங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்ததற்காக, தம்முடைய கிருபையை உங்கள் மீது வைத்ததற்காக, தம்முடைய இரக்கத்தை உங்கள் மீது வைத்ததற்காக, இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க, சுகத்தோடு இருக்கிறீங்க, நல்ல கை கால்களை கர்த்தர் செயல்பட வைத்திருக்கிறார். சின்ன சின்ன பலவீனங்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு காலையிலே கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஜனங்களுடைய எல்லா நெருக்கங்களை நான் மாற்ற போகிறேன். கடந்த 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நெருக்கத்தின் வழியாக வந்தாங்களோ, என்னென்ன சூழ்நிலைகள் வழியாக வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற போகிறேன். 7 வருடங்களாக எந்த நெருக்கத்தின் பாதையிலிருந்து என்னுடைய நெருக்கம் மாறாதா, என் கண்ணீர் மாறாதா என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் வந்து நின்று கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த நாளில் நல்லா பாடி நீங்கள் நல்லா ஆராதிங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க, தேவனை துதித்து கொண்டே இருங்க. உங்களுடைய கண்கள் எல்லாம் மூடி இருக்கிற நிலையில் நீங்கள் அப்படியே ஆண்டவரை ஆராதிங்க. பாட்டை நீங்கள் டிஸ்பிளேல பார்த்து நீங்கள் பாடலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படியே சில பாடல்களின் வழியாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய துதி சத்தங்கள், ஸ்தோத்திர சத்தங்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கப்படட்டும், அந்த உன்னதத்தை நோக்கி ஏறெடுக்கப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, యేసయ్యా ఆ ఆ యేసయ్యా యేసయ్యా என் యేసయ్యா உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, சொல்லுங்க. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, యేసయ్యా என் యేసయ్யா
ஏசையா என் ஏசையா உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன், எளிமையானவன் சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. ஏசையா என் ஏசையா, சொல்லுங்க ஏசையா என் ஏசையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை, பச்சபாதம் பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை, யாரையும் யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே, உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லை அப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவே தான் இல்லை அப்பா, உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லை அப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவே தான் இல்லை அப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து பார்த்து நீங்க நன்றி சொல்லுங்க. அவர் பலவீனன் என்று தள்ளிவிடாத ஒரு தேவன், ஞானமில்லை என்று சொல்லி உங்களை தள்ளிவிடாத ஒரு தேவன். சிலர் உலக மனிதர்கள் சொல்லுவாங்க அவர் ராசி இல்லாதவையா, ராசி இல்லாத மனுஷன்னு சொல்லி அப்படி சில முத்திரைகளை கூட நம்ம வாழ்க்கையில நம்ம மேல் குத்துவாங்க. ஆனா கர்த்தர் ராசி இல்லாதவர்களை கூட தன்னுடைய கிருபையினால உயர்த்தி கனப்படுத்தி அழகு பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதனால நீங்க தேவ சமூகத்துல அப்படியே ஆண்டவரை நீங்க நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நல்லவரே வல்லவரே அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் அப்படியே கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தரை ஆராதித்து கொண்டு கர்த்தரை மகிமை செலுத்தி கொண்டே இருங்க. ஒரு பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார், ஒரு தயவினால கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார், ஒரு கிருபையினால கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், எல்லா நிலைமைகளை மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன்.
நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. சொல்லுங்க. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட இன்று கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வீட்டான கிடந்த என் வாழ்வில் வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான கிடந்த என் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஒரு 10 நிமிடம் மாத்திரம்தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். நீங்க திருவிருந்த ஆராதனை எல்லாம் நமக்கு இருக்குது. அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நிலைமையில வந்திருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க துதிக்கிற இந்த நேரத்துல, ஆராதிக்கிற இந்த நேரத்துல தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார். உடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். அற்பமாய் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உங்க தலைகளை உயர்த்த போகிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், நீங்களும் ஒருவனாய் இருந்த பொழுதே கர்த்தர் உங்களை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை பெருக பண்ணுகிற தேவன், உங்களை நன்மையால் நிரப்புகிற ஒரு தேவன், ஆசீர்வாதங்களை மழை போல ஊற்றுகிற ஒரு தேவன், நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். நல்ல தேவ சமூகத்துல நல்ல உற்சாகமா நீங்க ஆராதிங்க. கர்த்தர் இன்னும் உங்க வாழ்க்கையில கொஞ்ச நாட்களுக்குள்ள எல்லா சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். வெகு விரைவில் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். வெகு விரைவில் உங்களுடைய இருளான சூழ்நிலைகள், இருளான நிலைமைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் அப்படியே பாதைகளில வெளிச்சத்தை தரப்போகிறார். அதனால நல்ல கரங்களை தட்டி கொண்டே இருங்க. ஒரு தேவ பிரசன்னமும் ஒரு தேவ இரக்கமும் ஒரு தேவ மகிமையும் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு தேவ கரத்தின் மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நாங்கள் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார்
ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சொல்லுங்க. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. சொல்லுவோம். என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நாங்கள் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுகவாழ்வை அவர் அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சொல்லுங்க. உலர்ந்து போன என் கோலை துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் உங்களோடு இருந்தா சேனைக்குள்ளேயும் பாய்ந்து போக முடியும், மதிலையும் தாண்ட முடியும். உலர்ந்து போயிருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஜீவனற்று இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில ஜீவனை கர்த்தர் தருகிறார். சுகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை தருவார். உங்க வீட்டில் நன்மையின் காரியத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் நன்மையை உங்களுக்கு தருவார். எத்தனையோ மக்களுக்கு நீங்க உதவி செய்து அந்த உதவிகள் எல்லாம் மறந்து போன நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருக்காக செய்த ஒரு காரியத்தையும் அவர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக நீங்க செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் நம்முடைய இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் வாரம் நம்முடைய 8வது வருடத்தின் முதல் ஆராதனையாக இருக்கிறபடினால நம்ம அப்படியே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு 5 நிமிடத்தில் இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். உண்மையிலே தேவன் நீங்க மகிமைப்படுத்துகிற அந்த மகிமையின் பலிகளை, அந்த ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையில இன்னும் நன்மைகளை செய்ய போகிறார்.
தேவன் இன்னும் உங்க வாழ்க்கையில இன்னும் தல கிருபைகளை அப்படியே உங்க வாழ்க்கையில ஊற்ற போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாபங்களை உடைத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில ஜெயம் வராதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி ஒரு ஜெயத்தை தருகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க பிள்ளைகள் மீது தெளிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க குடும்பத்தின் மீது தெளிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில தெளிக்கப்படும் பொழுது ஒரு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். எல்லா கட்டுகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சிறைச்சாலை கதவுகளை, சிறைச்சாலையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடு. அந்தகார வல்லமை, அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சி, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். ஆமென். இல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஓ, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம். எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே. சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. பாடுவோம். ரத்தமே, அப்படியே நம்ம முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில். அப்படியே நீங்க முழங்கால் படிட முடிஞ்சவங்க எல்லாரும் நீங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. ஒரு தேவ கரத்தின் மகிமை இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த 8வது வருடத்தின் துவக்க ஆராதனையில இன்னைக்கு வந்திருக்கிற உன் ஜனங்களை மாத்திரம் மனதார நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும். அவங்க கண்ணீரெல்லாம் மாறிடணும். எத்தனை கண்ணீரோடு இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படுறாங்க, எத்தனை கண்ணீரோடு. சிலரெல்லாம் இருதயத்தில் உள்ள அழுகைய அப்படியே அடக்க முடியாம என் சந்நிதிக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அவன் கண்ணீரெல்லாம் நான் துடைப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். எதை நினைத்து 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 உங்க ஜீவ காலமெல்லாம் நீங்க கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அந்த கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். 2வது சொன்னார், அவங்களுடைய கண்ணீர், வேதனை, சஞ்சலம், சிறுமை எல்லாம் மாறணும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில துக்கத்தினால, வேதனையினால, பலவீனத்தினால ஒடுக்கப்பட்ட பொழுது, நெருக்கப்பட்ட பொழுது, அற்பமா பார்க்கப்பட்ட பொழுது, அசட்டம் பண்ணப்பட்ட பொழுது, தேவையான பழிச்சொல்கள் உங்க வாழ்க்கையில வந்த பொழுதெல்லாம் நீங்க வடித்த கண்ணீரையும் தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார்.
நீங்க தேவ சமூகத்துல தேவ பிள்ளையே, நீ விட்டிருக்கிற கண்ணீர் தேவனுடைய கரத்துல இருக்குது. அது ஒரு நாள் வீணா போகாது. நீங்க சேமிச்சு வைக்கிற பணம் கூட அது கரைஞ்சு போயிடும். ஆனா நீங்க விட்டிருக்கிற கண்ணீர் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் கண்ணீர் வடிக்கணும்? அந்த கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர் உங்க வாழ்க்கையில, அவருடைய கரத்தில் இருக்கிற கண்ணீர் இனி உனக்காக பேச போகிறது. அந்த கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கண்ணீர் உனக்காக நன்மையானவைகளை கொண்டு வர போகிறது. கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்க. 6 மாதம் 6 வருடம் 7 வருடம்னு சொல்லி இந்த இடத்துல கண்ணீரோடு உங்களுடைய ஜபத்தை, நேரத்தை, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காணிக்கை இந்த இடத்துல நீங்க விதைத்திருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கம்பீர அறுவடையை கர்த்தர் கொண்டு வர பண்ண போகிறார். ஒரு கம்பீர அறுவடையின் நாட்களில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு கம்பீர அறுவடையின் நாட்களில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த வருடத்துல, இந்த 8வது வருடத்துல வீடில்லாத ஜனங்களுக்கெல்லாம் நல்ல வீடு உண்டாக வேண்டும். கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்குகிற ஒரு தேவன். உங்க வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டாரு? நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த 8வது வருடம் தேவன் உங்க வாழ்க்கையில எட்டாத நன்மைகளை எல்லாம் கொண்டு வர பண்ண போகிறார். அப்படியே கரங்களை தட்டுவோம். உங்க வாழ்க்கையில நல்ல வீட்டை கட்டி கர்த்தர் கொடுக்க போகிறார். வீட்டின் நன்மைகளை சுதந்திரிக்க போகிறீங்க. வீட்டின் ஆசீர்வாதங்களினால கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை செய்ய போகிறார். அடுத்தபடியா 2 காரியம், குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், இதெல்லாம் இனி மிகுதியா ஆசீர்வாதங்களை என்னுடைய ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடாத ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக, திருமண வாழ்க்கை மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டுமே என்று சொல்லி தங்கள் குடும்பத்தில் திருமண காரியத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய மகன்களுக்கு, தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிற எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் திருமண வாழ்க்கை நன்மை கர்த்தர் தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே ஒரு நிமிடம் கூட ஜெபிக்கலாம். நிறைவாக உங்களுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கணும். எத்தனையோ பேர் இந்த ஆலயத்தினுடைய காரியத்துக்கு சொல்லும் பொழுது நீங்க மனம் உவந்து கொடுக்குறீங்க. அதனாலதான் கடந்த நாளில் சொன்னார் ஆண்டவர், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய நம்முடைய பண்டிகையை நம்ம இன்னைக்கு இருந்தே நம்ம ஆயத்தமாக போகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒரு குடும்பத்துக்கு 2000 அதுக்கு மேலேயும் அவங்க கொடுக்கும் பொழுது 6 மாசத்துக்குள்ள அவங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற போகிறேன். 6 மாதத்துல இழந்த நகைகளை திருப்பி கொடுக்க போகிறேன். இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் திருப்பி கொடுப்பேன். அதனால இந்த வருடம் உன்னுடைய ஜனங்கள் தான் அவங்க நடத்தணும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்ததுனால ஜெபித்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே உண்மை நம்பி இந்த அறிவிப்பை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்கள் உழைத்து கொண்டு வர்றாங்க. அது 2000மோ அதுக்கு மேலே திராணிக்கு மேலேயோ நீங்கள் கொண்டு வந்து நடத்தி பாருங்க. கர்த்தருடைய ஜனங்களே, உங்க வீட்டின் மங்கள காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். உங்க வீட்டுடைய நன்மைகளை கர்த்தர் குறைவுபடாதபடி, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால் எல்லாரும் நீங்கள் பொறுத்து நடத்தி கொடுங்க. சிலருக்கு 2000 ரூபா ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம், சிலருக்கு சாதாரணமாக இருக்கலாம். 2000 ரூபாய் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கஷ்டப்பட்டு நீங்கள் கர்த்தருக்காக எடுத்து வைங்க. கர்த்தர் அதை கனப்படுத்துவார். 2000 ரூபாய் சாதாரணமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரில், என் கணவன் பேரில் 2000 கொடுக்குறேன், என் மனைவி பேரில் 2000 கொடுக்குறேன், என் பிள்ளைகள் பேரில்னு சொல்லி நீங்கள் அந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சு இந்த பண்டிகையை நீங்கள் நடத்திடணும். நான் ஜெபித்து கொண்டே இருக்க போகிறேன். இந்த நாட்களில், இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஜெபத்தில் உன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ ஒரே ஒரு காரியம் தான், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தேவையில்லாத செலவு மாறணும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த மீதம் எடுத்து
உங்க பணம் பொருள் எல்லாம் நீங்க சேமிக்கணும். கர்த்தர் அப்படி ஒரு நல்ல ஒரு மீதம் எடுக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. நிறைவா கர்த்தர் சொன்னது, உங்களுடைய ஜனங்கள் எல்லாம் தீர்க்காயுசோடு இருக்கணும், நல்ல ஆயுசு நாட்களோடு இருக்கணும். அவங்க ஆயுசு நாட்கள்ல குறைவே இருக்கக்கூடாது. 85 வருடம் 90 வருடம் 100 வருடம்னு சொல்லி உன் சபையில் இருக்கிற மக்கள் நல்ல தீர்க்காயுசோட சுகபலத்தோடு இருக்கணும். சின்ன சின்ன பலவீனங்களெல்லாம் குறித்து கலங்கி போகக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. சின்ன பலவீனம் வந்தா கூட ஐயோ இது எனக்கு நடக்குதே அப்படின்னு சொல்லி, அதனால நல்ல சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு உன் ஜனங்களை நான் வாழ வைக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த சபையில வந்து நீங்க ஆராதிக்கிற உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. நல்ல தீர்க்காயுசு, நல்ல ஆயுசு நாட்கள், நல்ல ஆயுசு நாட்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பூரணப்படுத்த போகிறார். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன எல்லா வார்த்தைகளையும் உம்மை நம்பி உம்முடைய ஜனங்களிடத்துல நான் சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. நல்லா கரங்களை தட்டி நல்லா உட்காருங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி. ஒண்ணாம் அதிகாரம் 1. சரி, இப்போ தொடர்ந்து வேத பாடம் வாசிக்கப்படும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வரைக்கும் உள்ள வேத பகுதி வேத பாடமாய் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து சங்கீதம் 121 122 மாறி மாறி வாசிக்க போகிறோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கிறவங்க நீங்கள் முன்னாடி வாங்க, வேத பாடம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வரைக்கும். சிஸ்டர் வாசிக்கும்படியான வேத பாடம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 20 முடிய. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனாள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினாள். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென். எல்லாரும் நாம் எழுந்து நின்று நாம் சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கலாம். எல்லாரும் நாம் எழுந்து நின்று
வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 750 பக்கம் 121, 122. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாரருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அனைவரும் சேர்ந்து வாசிங்க. அனைவரும் வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். சரி, அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாம் கை தூக்குங்க. சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி தானே? அதுதானே உண்மை. கர்த்தர் நல்லவர். அதனால் சிறப்பு செய்தியாளர் வருவதற்கு முன்பதாக இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு 5லிருந்து 10 நிமிடம் மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம், 31ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத வசனம். இந்த வேத வசனம் பெரிதான நன்மை. என்ன நன்மை? ஆமாம், யாருக்கெல்லாம்? அவர்களுக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும். நீங்கள் இப்போ வேதத்தை மூடி வச்சுட்டு என்ன கவனிங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு உமக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கெல்லாம் இருக்குது? 4 பேர், 5 பேர், 10. மற்றவங்களாம் நீங்கள் எப்போவுமே தைரியசாலி தானா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி, ஆண்டவருக்கு பயப்படுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உங்களை பார்த்து சொல்லணும்? இவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க? உங்கள் பதில்கள் வரவேற்கப்படுகிறது. பேசுகிற வார்த்தைகள். கை தட்டுங்க பார்ப்போம். விடமாட்டேன். நம்ம வார்த்தை ஒழுங்காக பேசுகிறோமா? மீ என்ன முத கொண்டு டென்சிட்டியும் சாம்சன்ட்டையும் கேட்டால் தான் தெரியும் அப்பா எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டம்மாட்ட வந்து கேட்கணும். அது கொஞ்சம் முடியாது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். அப்போ பேசுகிற வார்த்தை, நல்ல பதில். அடுத்தபடியா என்ன சொல்? என்ன சொல்? நடக்கைகளில், செயல்களில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நடக்கைகள், செயல்கள் வந்து இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கணும். என்ன நடத்தையினால நீங்கள்
என்ன செயல்களினால நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? அன்பு கூறு, ஹெல்ப் பண்ணுறதுனால, எல்லாமே நல்ல பதில் தான். உதவி செய்கிறதுனால, எல்லாவற்றினாலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும். குறிப்பாக நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க சர்ச்சில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க உங்களை பற்றி? அல்லேலூயா. நல்லா கை தூக்குங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க கால் எங்கே நிற்கும்? சர்ச்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருக்கு நடத்தைகள், செயல்கள் மூலமாக நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். இன்னும் வேறு ஏதாவது பதில்கள் சொல்ல விரும்புகிறவங்க சொல்லலாமே. எதனால நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது ஒன்று உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்து? ஓகே. அவங்க சொன்னாங்க, கர்த்தருக்கு தசம பாகங்கள், காணிக்கைகளை எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வஞ்சிக்காமல் கொடுக்கறது ஒரு பலன் அப்படின்னு சொன்னாங்க. சாம் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். நேற்று போனதில், நேற்று நாங்கள் கள்ளிக்குளம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டிங் அதில் இருக்கான். சரி, இடத்துல ஷேர் பண்ணலாம். ஆமாம், கள்ளிக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்துக்கு போன பாதையே ரொம்ப டெரராக இருந்துச்சு. மலை, 2 பக்கமும் மலை. இந்த களக்காட்டிலேருந்து கூட்டு போனாங்க மலைகளுக்கு நடுவே. அது இந்த வண்டி தடம் போகிறது, இந்த டோல்கேட்டுக்கு பயந்து டாரஸ் லாரியெல்லாம் அதிலோடி வருமா. ஆனால் ரோடே இல்லை, ஒரே பள்ளம் மேடு தான். நாங்களும் அந்த வழியில் தான் போகணும். ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, மிஷினரி ராக்லேண்ட் ஆலயம், அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். அடுத்த வாரம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அப்போ அந்த சபை ஊழியரும் அந்த சிஎஸ்ஐ குருவானவரும் அழைத்திருந்தாங்க. அங்கே அந்த சிறப்பு 1 டே கன்வென்ஷன் கூட்டத்துக்காக போயிருந்தோம். அப்போது எல்லாம் பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட்டு. என்ன இப்போ எப்படி நம்ம இந்த ரோட்டில் இந்த கோயிலுக்கு சீரியல்லாம் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி சீரியல் லைட்டெல்லாம் போட்டு அப்படியே டியூப் லைட்லாம் கட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே பார்த்தா அந்த ஆலயத்தெல்லாம் கட்டி நல்லா வச்சுருந்தாங்க. நான் பார்த்த உடனே எப்படி ஒரு 200-300 பேர் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசியார்கிட்ட கேட்டேன், ஐயா உங்கள் ஆலயத்துக்கு எத்தனை குடும்பம் இருக்காங்கன்னு கேட்டான். அவன் சொன்னாங்க 5 குடும்பம் தான். எத்தனை குடும்பம்? 5 குடும்பம். இந்த 5 குடும்பம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற சபைகளும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்களில் 800 பேருக்கு, 800 மக்களுக்கு, 800 பேருக்கு நல்ல அருமையாக, நம்ம ஊரில் அந்த அசனம்னு சொல்லுவாங்க, நல்ல மட்டன் சாப்பாடெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. வெறும் எத்தனை குடும்பம்? 5 குடும்பம். கொஞ்சம் மக்கள், மற்ற மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றும் ப்ரேயர் முடிஞ்ச உடனே சரியாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 8:15க்கு சாம்சன் கையில் கொடுத்தாங்க. நாங்கள் கரெக்டாக 9:30 வரைக்கும் தான் நடத்துவோம், நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம். எல்லா மக்களும் வந்துட்டாங்க. எல்லாமே ஊழியர் சீக்கிரமாக போகிறோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால ஆக்சுவலாக 8 மணி 8:30க்கு வருவாங்களாம். 10-11 மணி வரைக்கும் நடத்தணுமா ஆராதனை. அது யாரும் போக மாட்டாங்களாம். நாங்கள் 9:30க்கெல்லாம் முடிச்சிட்டோம். 8 மணிக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் நேற்றும் இரவு உணவு நல்ல அருமையாக பிரியாணிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒரு தம்பி வந்தார். தம்பி உங்கள் பேர் என்ன? எங்களை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்தார். சூசை மாணிக்கம் அப்படின்னார். என்ன மாணிக்கம்? சூசை மாணிக்கம் அப்படின்னாரு. அப்படியே சூசை மாணிக்கம் அப்படின்னோடனே அவர் சொன்னார், நாங்கள் ரொம்ப தீவிரமான ஆர்சி பேக்ரவுண்ட் தீவிரமாக இருந்தோம். அதனால் எங்கள் அம்மா மட்டும்தான் என்ன பண்ணாங்க, முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வழிபாட்டு முறையிலேருந்து வந்தாங்க. இன்றைக்கி இவங்க தான் எங்கள் குடும்பங்கள், எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க, மாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய தகப்பனாரை குறித்து எல்லாரை குறித்து அந்த பையன் சாட்சி சொல்லிகிட்டே வந்தான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு 5 பேர்
ஒரு மிகப்பெரிய காரியங்களை நடத்துகிறாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தர் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அப்போ அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவங்க சொல்கிறாங்க, எத்தையுமே இதில் குறை வச்சிடக்கூடாது, மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள்லாம் பார்த்து பார்த்து வேலை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த தம்பி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். தம்பி என்ன வேலை பார்த்தீங்க? நாங்கள் லாரி டிரைவராக இருந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு பெரிய நிறுவனத்தில் அந்த லாரி, அது என்ன தம்பி லாரி? ஆமாம், பாரத் பென்ஸ் அப்படின்னு ஒரு லாரி கம்பெனி. அதாவது லாரிலாம் என்ன சொல்கிறது, எய்ச்சர் இருக்குல்ல, எய்ச்சர் மாதிரி பாரத் பென்ஸ் அப்படின்னு ஒரு லாரி, அந்த கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்த தம்பி இருக்கிறார். அப்போ பாருங்கள், தேவன் எப்படி உயர்த்துகிறார் பார்த்தீங்களா? கர்த்தரை நம்புகிறவங்கள, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கள. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ரெண்டாவது நம்ம வாசித்தோம் இல்லையா? வாசிங்க பார்ப்போம். நம்புகிறவர்களுக்கு, அடுத்தபடியாக யாருக்கு? நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய நன்மை செய்வார். நம்புகிறவர்களுக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நம்பணும். எப்படிலாம் கர்த்தரை நம்புவீங்க? அடுத்த கேள்வி உங்களை பார்த்து, எப்படி நீங்கள் கர்த்தரை நம்புவீங்க? கர்த்தரை நம்புகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க? சொல்லுங்கள். விசுவாசிக்கிறது, சும்மா மூடி வச்சுட்டு கவனிங்க. அவருடைய கொஞ்சம் நேரம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த வார்த்தையின்படி உங்களை மீண்டும் நான் ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். இப்போ உங்களை பார்த்து இதே கேள்வி தான், எப்படி நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவீங்க? நம்பிக்கை இல்லாத நிலையில், தங்கத்தில் ஒரு பெயின், சொல்லுமா? அல்லேலூயா, கை தட்டுங்க பார்ப்போம். அவனுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறான், அதிசயமானவர். நான் ஆண்டவரை நம்புகிறேங்கிறத வெளிப்படுத்துவேன். எப்படி தெரியுமா? பெரிய பிஷப்பு போடுற மாதிரி ஒரு பெரிய செயின் போட்டு, ஒரு சிலுவை டாலரை போட்டு போகணுன்னு நான் வெளிப்படுத்துவேன்னு யாராவது சொல்கிறீங்களா? அப்படிலாம் செயின் வேணுமா உங்களுக்கு? செயின் வேண்டாமா? வேணும்னு சொன்னால் யார் கை தூக்குங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். தங்கத்தில் இல்லை, பெரிய சிலுவை போட்டு அது வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா சில அடையாளங்களினாலே நம்ம வெளிப்படுத்தலாம் இல்லையா? அடையாளங்களினால நீங்கள் வெளிப்படுத்தலாம். இப்போது சில சபைகளில் என்ன பண்ணுறாங்க, மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது தப்பா சரியா? சரியா தப்பா? எப்படி? பரலோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆடையே சுத்த வெண் அங்கி தான். அதை நம்ம பிரதிபலிக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதிகபட்சம் நீங்கள் நல்ல கலர் ஆடையில் அணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் நல்ல வெள்ளை ஆடைகள் அணிந்து வரலாம். அதுவும் கர்த்தரை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான். அல்லேலூயா. அப்போ தேவன், இப்போ டாக்டர் வெள்ளை சட்டை போடுறாங்க, அரசியல் தலைவர்கள் வெள்ளை சட்டை போடுறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுறாங்க. அப்போது நம்மளும் அந்த வெண் ஆடைகள் என்ன பண்ணணும், அணியணும். அணிந்து கர்த்தரை என்ன பண்ணலாம், நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், வெளிப்படுத்தலாம். இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். வேறு என்ன அடையாளங்களில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? யாராவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா போதும், அவன் ஆயுசுக்கும் பேசவே விடாதபடி பண்ணிடுவான். அப்படி வெளிப்படுத்துவோன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாத வாக்கை உன் வாயில் வைக்கிறேன். வசனம் இருக்கா? வாங்கக்கா வாங்க. ஆமாம் வாங்க, வெல்கம் வாங்க. சரி கவனிங்க. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவங்க. ரெண்டே காரியம் சொல்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் நியாயமாக தண்டிக்கப்படும் பொழுதோ, நியாயமாக சில குற்றம் சாட்டப்படும் பொழுதோ, இயேசு கிறிஸ்துவை போல வாயை திறக்காமல் இருக்கணும். எத்தனை பேர் இருக்க போகிறீங்க? வாயை திறக்காமல் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். வாயை திறக்காமல் இருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே
என் வார்த்தை வேல்யூவாக மாறணும் அப்படின்னா உங்கள் வார்த்தையை என்ன பண்ணணும்? நீங்கள் குறைக்கணும். ரெண்டாவது, பேச வேண்டிய இடத்துல பேசணும். எஸ்தர் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேசுனதுனால என்ன நடந்துச்சு? யூத ஜனங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்துட்டு பேசக்கூடாத நேரத்தில் பேசுறது தப்பு. புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் அதுவும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேசக்கூடாத நேரத்தில் பேசாமல் நீங்கள் மௌனமாக இருக்கிறது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, மோசே சொன்னார், நான் திக்கு வாயும் மந்த நாவும் அப்படின்னாரு. உனக்கு பேசுகிறதுக்கே ஆளை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரு பெரிய ஒரு ஊழியரை வச்சு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ அவருடைய அட்ரஸ் எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் பிடிக்க முடியல, ஃபோன் நம்பர்லாம் பிடிக்க முடியல. அப்போ ஒருத்தர் மூலமாக கேட்டேன். அவரெல்லாம் பேச மாட்டார், அவருடைய பிஏ பேசுவாங்க. அவங்களுக்கு வருகை, போக்குவரத்து, தங்குறது, ஆஃபரிங் கொண்டு பேசிடுவாங்க அப்படி சொன்னாங்க. அவர் வந்து ஒன்லி மைக் தம்பி ஒன்லி வந்து எதுக்கு வாய் திறப்பார் அப்படின்னா பேசுகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானா செப்டம்பரில் 3 நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் வைக்கலான்ட்டு தீர்மானித்திருக்கிறோம். அதனால் கர்த்தர் நல்லவர். அதனால் இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விஷயம் கூட கண்களை மூடுங்க. இப்போ சிறப்பு செய்தி கொடுக்கும்படி அக்கா வந்துட்டாங்க. இப்போ நம்ம சிறப்பு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளில் அருமையான ஜாஸ்மின் அக்கா உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவங்க. ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கக்கூடிய பொற்பழங்களுக்கு சமானம். இந்த நாளிலே இந்த 8வது வருட ஸ்தோத்திர ஆராதனைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வருடமும் செப்டம்பரில் நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடினா கூட இந்த ஆரம்பித்த இந்த நாளை மறக்காதபடி நம்ம நன்றி சொல்லி அது ஒரு விசேஷ கூட்டமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே வந்திருக்கிற மக்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலும் இந்த 8வது வருடத்திலும் என் கர்த்தர் பெரிதான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு தேவ கரத்தின் மகிமையின் தேவ பிரசன்னத்தின் கரமும் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில அறிவிப்புகளை நான் வேகமாக சொல்கிறேன். புதன்கிழமை நமக்கு வழக்கம் போல் உபவாச ஜபம் உண்டு. நீங்கள் உபவாச ஜபத்தில் புதன்கிழமை காலை சரியாக 11:30 1:30 மணி வரைக்கும் நடக்குது. நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். திறவுகோல் ஜபம் உண்டு. திறவுகோல் ஜபத்தில் சனிக்கிழமை காலை சரியாக 6 மணிக்கு நீங்கள் எல்லாம் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நேற்று நான் இல்லை, அதனால் எல்லாரும் வந்து நீங்கள் ஜெபிச்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் தொடர்ந்து வந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறபடினால இரவு 8 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடத்தக்கூடிய இரவு ஜெபம் உண்டு. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இரவு ஜெபத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரும்போது வந்துடுங்க. ரிட்டன் வந்து நாங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். அதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இரவு ஜெபம் அநேகர் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை நடக்கூடிய ஒரு ஜெபத்துக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் டென்சி வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னதுனால டென்சியுடைய சாட்சிக்கு பிறகு நம்ம செய்தி கேட்க போகிறோம். டென்சிக்காக கைகளை தட்டுங்க பார்ப்போம். டென்சிக்காக இங்கே வா, இங்கே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கே ஒரு சாட்சியம் நிறுத்தினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செகண்ட் இயர் ரிசல்ட் வந்துருந்துச்சு போன வாரம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் தான், ஒரு சப்ஜெக்டில் அது ரொம்ப கம்மி மார்க். ஸோ ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துட்டேன். என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. போன வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் அப்படி தான் கம்மியாச்சு, இந்த சப்ஜெக்ட்லேயும் இந்த வருஷமும் ஒரு சப்ஜெக்டில் கம்மியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னாங்க, சரி பரவாயில்ல, வீட்டில் எதுவும் திட்டலை. ஏன்னா 12th இந்த ஸ்கூல் படிக்கும் போதே நான் திட்டதில்லை, ஆவரேஜாக தான் படிப்பேன், பாஸ் ஆனால் போதும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நானும் வந்து சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க, டென்சி எல்லோரும் உன் காலேஜில் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க,
என்ன என்ன என்னை பற்றி பேசுகிறாங்களா, ஒரு சப்ஜெக்டில் கம்மி மார்க் வாங்கினா நீ உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீ ஒரு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கியாமா, மெடிக்கலில் யாருமே இந்த மாதிரி சென்டம் எடுத்ததே இல்லை, யாருக்குமே போட மாட்டாங்க. ஆனால் வந்து உனக்கு போட்டிருக்காங்க, உன்னை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ்லேருந்து ஜூனியர் வரைக்கும் காலேஜ் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறேன், எல்லோரும் என்ன திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்ணுக்கே தெரிய மாட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ வருவேன் போவேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் என்னை வந்து மகிமையை நிறுத்தினார். அப்படி எனக்கு அழுகே வந்துருச்சு. இப்போ சார் வந்து கூப்பிட்டு நில்லுங்க, யார் எதுவுமே இது பண்ணலை, யாருக்குமே எந்த கிஃப்ட் கொடுத்துக்கல, எல்லோரும் பாஸ் ஆகிட்டீங்க, சரி நில்லுங்க, ஒருத்தங்க வந்து எடுத்திருக்காங்க, எங்கே அந்த மேடம் காணன்னு சொல்லிட்டு கூட்டத்து நடுவில் என்னை திருப்பி சொன்னாங்க, உங்களுக்கு கை தட்டுங்க, 100 மார்க் வாங்கியிருக்காங்க, நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு அவங்க பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. என்னால் நம்பவே முடியலை. எப்படிம்மா இந்த மாதிரி மார்க் வாங்கினீங்க, அப்படி படிச்சிங்களா? இல்லை நான் அப்படிலாம் படிக்கலை, நான் ஆவரேஜாக தான் படித்தேன். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தேன். நான் சர்ச்சு காரியத்தில் எக்ஸாம் டைமில் வந்து இந்த புனித வெள்ளி ஈஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஏன் சர்ச்சுக்கு போக படிக்கல, சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு முதல் எடுத்து கொடுத்தனால கர்த்தர் என்னை வந்து மேன்மை நிறுத்தினார். கர்த்தருக்கு ஆமென். அல்லேலூயா. இப்போவும் நம்ம அருமையான சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற அக்காவை நம்ம வரவேற்க போகிறோம். அந்த சின்னவிடம்பட்டி ஜோதி சிஸ்டர் அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு பொன்னாடையை போர்த்தி அவங்கள கௌரவப்படுத்துவாங்க. அடுத்தபடியாக நினைவு பரிசு வந்து ஒரு நல்ல ஒரு வசனம் போர்டு அருமையான வெண்ணிலா ஜோதி அக்கா கொடுப்பாங்க. யார் சீக்கிரம் வர சொல்லு. ஓகே வாங்க அக்கா, வாங்க முன்னாடி வாங்க. கர்த்தர் நல்லவர். சரி ஜோதி நீ முன்னாடி வா. 3 ஜோதி வரீங்களோ? வெண்ணிலா ஜோதி அக்கா, அவங்களும் ஒரு ஜோதி. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அருமையான அக்காவை கனப்படுத்தபடி மேலே வாங்கக்கா, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. இந்தா அக்கா. சரி, அவங்க நல்ல பொன்னாடை போர்த்தும் பொழுது நீங்கள் நல்ல கரங்களை தட்டி அவங்கள நல்லா இந்த சிறப்பு செய்தி கொடுக்கும்படி வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்தால அருமையான அக்காவுக்கு இந்த 8வது வருட துவக்கத்திற்கான ஒரு நினைவு பரிசை வெண்ணிலா ஜோதி அக்கா அவங்க கொடுப்பாங்க. இதில் ஒரு பெரிய கோடிக்கணக்கான மதிப்புள்ள பணம் இதில் இருக்குது, அதை கொடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக டென்சிக்கு ஒரு சிறப்பு பரிசு சர்ச்சு சார்பாக செண்டம் எடுத்ததை கௌரவப்படுத்தி ஆமென். அல்லேலூயா, ஆமென், 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 ஸ்தோத்திரம். சரி, நல்ல கரங்களை தட்டுவோம். இப்போ அக்கா செய்தி கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் நீங்கள் நேரமானாலும் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் எல்லாருக்கும் முடிந்த உடனே சபையின் சார்பாக உங்களுக்கு நல்ல டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் இருந்து திருவிருந்து ஆராதனை உண்டு. அதனால் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஆராதனை முடிந்த உடனே திருவிருந்துக்கும் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அதனால் இப்பொழுது நல்ல கரங்களை தட்டுவோம். நல்ல ஒரு சிறப்பு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். நல்ல வார்த்தைகள், நல்ல இவ்வளோதானே உங்களுடைய கரம் தட்டு, நல்ல உற்சாகம், எல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி அக்கா, ஸ்டாண்டில் மாட்டணுமா மைக்கு? தம்பி ஸ்டாண்டில் மாட்டிடும். சரி இந்தாங்க, நீங்கள் பேசுங்க, மாட்டிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள், இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தின் நாள். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு அநேகமான நன்றிகளை ஏறெடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இது என்ன கூட்டம்? ஸ்தோத்திர கூட்டம். 7 வருடங்கள் கர்த்தர் வந்து அவர்களை எவ்விதமாக அழகாக நடத்தி சகல காரியங்களையும் செய்து 8ஆம் ஏழு வருடங்கள் முடிந்து 8வது வருடத்துக்குள்ளாக கர்த்தர்
விதமாக நடத்தியிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்திருக்கிற சகல காரியங்களையும் இந்த 7 வருடங்கள் எவ்விதமாக நம்மை நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 8வது வருடத்தை இன்னும் இந்த 7 வருடங்களை பார்க்கிலும் இனி வருகிற காலங்கள் இன்னும் மகிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவருடைய சன்னிதானத்திலே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செய்யும்படியாக நாம் எல்லாரும் இங்கே என்ன செஞ்சிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேச போகிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனமாக நம் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் அவரையே நோக்கி பார்க்கத்தக்கதாக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம் இருதயத்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். எங்களை நேசிக்கிற அன்பில் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில கூட தகப்பனே, ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வரவும் அப்பா, நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். எவ்வளவாய் நீர் எங்களை நேசித்திருக்கிறீர். நீர் நம்பத்தக்கவராக இருந்தீரப்பா. ஒருபோதும் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர், ஜீவனுள்ளவராக இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, உலகத்தின் மக்கள் மனிதர்கள் எத்தனையாய் எங்களை கைவிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீரோ நல்லவராக இருந்தீர் அப்பா. வல்லவராக, கிருபையுள்ளவராக, அன்புள்ளவராக அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ராஜா, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைபடுவதாக. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் உமக்கு நேராக நீர் திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல சத்துரு கிரியைகளையும் மனுஷ ஆவிகளையும் பொல்லாத சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக, எங்களோடு பேசுவீராக, சகல காரியங்களையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. சகல துதிகன மகிமை என் தேவன் ஒருவருக்கே செலுத்தினேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 57, 58. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எப்படிப்பட்ட தேவனாக அவர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, ஜெயம் கொடுக்கிற தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். எதிலே ஜெயம் தருவார்? எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. உலக பிரகாரத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய கைகளின் பிரயாசம், ஊழியம், எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை பலப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், நல்லவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார்? ஆகையால் சகோதரரே, படுகிற பிரயாசம் அறிந்து ஆமென். பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதிகமாக வேண்டுவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மனம், எண்ணம், சிந்தனை. இன்னைக்கு மக்களுக்குள்ள இருக்கிற காரியம் அந்த உறுதியே இல்லை. எந்த விஷயத்தில் பார்த்தாலும் இதுவா அதுவா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, வாழ்க்கையை இப்படி இவங்க கூட தொடர்ந்து வாழலாமா, டைவர்ஸ் வாங்கிடலாமா, இங்கே பண்ணிடலாமா, இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, எல்லா இடத்துலையும் ஒரு உறுதியே இல்லை. தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உறுதி நமக்கு வேணும். ஒரு ஊழியம் இருக்குது, இன்னைக்கு பாருங்க 7 வருஷம் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். எப்படி நடந்தது? ஒரு உறுதி. எந்த பிரச்சனையும் வரலையா? 7 வருஷம் என்ன எப்படி நடந்தது? ஒரு உறுதியை கர்த்தர் கொடுத்தார். வேற என்ன கொடுத்தாரு? அசையாதவர்களாயும் என்னவா இருந்தாலும் சரி நாங்கள் இந்த காரியங்களை செய்வோம் என்று சொல்லி அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு பலனை, ஒரு தைரியத்தை கர்த்தர் உன்னதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்திலே அனுப்பி கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன செய்தார்? கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும்
பெருகுகிறவர்களாயும் இருப்பார்களாக. ஹல்லேலூயா. இனி வருகிற காலங்களிலே இன்னும் உறுதியாக, இன்னும் அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியைகளை இவர்கள் செய்யத்தக்கதாக பழுகி பெருகி நிலைத்திருப்பார்களாக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த இடத்திலே செய்ய போவதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்தலுக்கு பிற்பாடு ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தானே? அதுதான் அப்போஸ்தலர்கள், பவுலடியான், இன்னும் நம்ம எல்லாரும் செய்கிற ஊழியம். எப்போ? புதிய ஏற்பாட்டு காலம் ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம். அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு வேற ஒரு ஊழியம் இருந்ததா? வேற ஒரு பேர் இருந்ததா? எப்படி இது புதுசுன்னு சொல்கிறீங்க? அப்போ பழசொன்று இருந்ததா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், பழைய ஏற்பாட்டின் ஊழிய காலங்கள் அது வந்து அந்த காலங்களில் அதை யார் செஞ்ச அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்தை மோசே செய்தார். மோசே மூலியமாக அது துவக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மோசே செய்த ஊழியத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நிறைய எழுதி கொடுத்துருந்தாங்க, கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் எழுதி கொடுத்து, இதெல்லாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் எதையாட்டி நீங்கள் தவறுனீங்கன்னா தண்டனை. அம்மா அப்பா கனம் பண்ணலையா, கல்லறிஞ்சு என்ன செய்யணும்? அப்படி கஷ்டமான தண்டனைகள். இன்னும் என்ன இருந்தது? பலிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை செஞ்சீங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்போ அவங்களுக்கு அப்போ உள்ள அந்த உடன்படிக்கையின் ஊழியம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கஷ்டமான, அதாவது அவங்களுக்கு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்படி இரு, இப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவங்கள எப்போவுமே ஒரு எச்சரிக்கிறதாக, இதெல்லாம் நீ செய்தே ஆகணும், நீ இப்படி பலி செலுத்தணும், இப்படி வரணும், இதெல்லாம் செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மனுஷனுடைய செய்கையிலேயே வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஊழியமாக இருந்தது. அது எப்படி இருந்ததா? அது மரணத்துக்கு நேராக நடந்தது. அதாவது அவங்கள அதுலேருந்து வெளியில் வர முடியல, அந்த பாவத்திலிருந்து. அது எங்கே வரையும் கொண்டு போய் நிறுத்திருச்சுன்னா, பாபிலோன் தேசத்தில் மீண்டும் அடிமைகளாக போகிற வரையும் அவங்க வந்து விக்கிரக ஆராதனைகளை விட முடியல, அவங்க வேசித்தனங்களை விட முடியல, கொலை பாதகங்களை விட முடியல, ஒரு நிரந்தரமான விடுதலையை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. அப்பேற்பட்ட ஊழியத்தை தான் யார் செய்தார்களாம்? மோசே செய்தான். ஆனால் அந்த மோசே அந்த ஊழியத்தை செய்யும் போதே பயங்கரமான தேவ மகிமை அந்த மனுஷன் மேல் இறங்கிட்டு, அப்போ என்னாச்சு? அவனுடைய முகம் பயங்கர ஒரு பிரகாசம். அந்த ஒரு ஊழியம் எழுத்தின் ஊழியமாக இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் ஊழியமாக இருந்தது. மக்களுக்கு ஒரு இந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது அது கஷ்டமான ஒரு காரியங்களாக இருந்தது மனுஷர்களுக்கு. ஆனால் அந்த ஊழியமே அவ்வளோ மகிமையாக இருந்தா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட திரள் கூட்டமான ஜனங்கள் அவருடைய சன்னிதானத்திலே அழைத்து வரும்படியாக வந்து தேவாவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலனை நமக்குள்ள தந்து நம்மையும் ஊழியக்காரர்களாக அழைத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்திருக்கிறாரே, அந்த மகிமை எப்பேற்பட்ட மகிமையாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படி ஒரு கனமான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே 2 பேர் மாத்திரமல்ல, இவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் எல்லாருமே. அவர்களோடு எத்தனையாய் நீங்கள் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும், ஜெபத்திலும், வீடு சந்திப்பிலும் அவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு இங்கே சமைத்து சாப்பிடுகிற காரியங்கள் என்ன விஷயமாக இருக்கட்டும், அவர்களோடு சேர்ந்திருந்த நீங்கள் யாவரும் அந்த மகிமையின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க எல்லார் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு இடமாக கர்த்தர் இதை மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ எல்லாரும் நான் ஒருவேளை நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் தான். ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ரொம்ப வசதி இருக்கா? நீங்கள் ரொம்ப பெரிய ஆட்களா? உங்களுக்கு நிறைய பேரை தெரியுமா? எல்லாமே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த தகுதி இல்லாதவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அழைக்கிறாராம். அவர் அழைத்து அவர்களை அபிஷேகித்து கர்த்தருடைய ஆவியானவரை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை உறுதிப்படுத்தி அசைவில்லாதவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக அவர்களை நிறுத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து.
இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். மிகவும் கவனமாக வார்த்தைகளை கவனித்தால் மாத்திரம்தான் நாம் இவைகளை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சத்தியம் என்பது ஒரு ரொம்ப மிகவும் கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நிறைய நம்ம பேசிகிட்டு இருப்போம். அவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது பெரிய காரியங்களை நாம் சாதிக்கிறவர்களாக மாற முடியும். நான் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. முதலாவதாக ஊழியம் செய்வதற்கு என்ன தகுதி? எங்ககிட்ட எந்த தகுதியுமே இல்லை. நாங்கள் ரொம்ப நல்லவங்கங்க, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அப்படி சொல்லி இந்த உலகத்தில் மனுஷன் ஒருவனாகிலும் நல்லவன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லையே, அவனுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, அவன் நித்தம் பொல்லாதவனாக இருக்கிறான். நான் ஊழியம் செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அந்த தகுதி என் தேவனாலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த தகுதியை நமக்கு தந்திருக்கிறார். நான் குறைவுள்ளவள் தான், ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தகுதி என்னை அழைத்திருக்கிறது. அவர் என்னை அழைத்தபடியினால் இந்த கனமான ஊழியத்தை நான் செய்ய முடிகிறது. மகிமையுள்ள ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அழகாக போட்டிருக்கிறது, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்தது 6வது வசனத்தை வாசிப்போம். ஆ ஆ ஆ நன்றாக கவனிங்கள். புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கு? நம்ம எல்லாரும் யாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை எப்படியா இருந்தது? அது கொள்ளுகிறதா இருந்தது, எழுத்தின்படி இருந்தது. இத்தனை நாள் நீங்க இருக்கணும், இப்படி வெளியில இருக்கணும், இப்படி வந்தா தீட்டு, நீங்க அங்க செய்யக்கூடாது, அங்க பார்க்கக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியில போகு, காலை கழுவணும், இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத. ஒவ்வொரு நிமிஷமும் அதுவே யோசனை, அதுவே யோசனை. ஐயோ, கஷ்டமான ஒரு வாழ்க்கை. எழுத்து கொள்ளுகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் ஆவியின்படி அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆவி உயிர்ப்பிக்கிறது. எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளாகவும் அந்த ஆவி இறங்கி வருகிறது. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னொருக்க வாசிங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆவியோ நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே உயிர்த்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்று நம்மையும் உயிரோடு எழுப்பி அவருடைய ஆவியினாலே நிரப்பி இந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கு. அது எப்படி? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். ஏன் ஒளிந்து போகிற ஊழியம் அப்படின்னு சொன்னால், அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு புதிய கிருபையின் காலமாக, ஆவி நமக்குள்ளாக ஊற்றப்பட்ட ஒரு காலமாக கர்த்தர் நமக்கு இந்த புதிய ஊழியத்தை, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக நம்மை வைத்திருக்கிறார். அது ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. இது எப்படி இருக்குது? ஆவிக்குரிய எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் பாருங்க. நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம அறிந்து செய்யும் போது, அந்த மகிமையை உணர்ந்து நம்ம செயல்படும் போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சத்தியம் நம்மை அநேக காரியங்களுக்களாக நடத்தும். வல்லமையாக நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் இவைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. இது நமக்கு நீதியை கொடுக்குது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு இந்த தண்டனை இருக்கு. அப்போ ஆக்கினை தீர்ப்பு, பிரச்சனைகள் அப்படி ஒவ்வொன்றா வரும்போது ஆக்கினைக்குள்ளாக அது
தீர்த்துச்சு அந்த ஊழியம். ஆனால் இப்போ என்ன செய்யுது? நீ பாவியாக இருந்தாலும் கவலைப்படாதே, இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார், அவருடைய நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ இனிமேல் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டாய், அந்த தண்டனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களாக கர்த்தர் இந்த இடத்தையும் இந்த ஊழியக்காரர்களையும் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அது மகிமையுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையின் காலம் அல்ல இது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, உடைந்த போன குடும்பங்கள் ஆனாலும் சரி, வியாதி ஆனாலும் படுக்கை ஆனாலும் தீமைகள் ஆனாலும் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இது ஆவிக்குரிய ஒரு காலம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார், அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் குறைவுள்ளவள் தான், நான் பாவம் செய்கிறவள் தான், ஆனாலும் அவருடைய நீதி எனக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஒரு மகிமையின் ஊழியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமாய் நம்மை தெரிந்தெடுக்கபடினால் கர்த்தருக்கு மகிமையும் கனமும் ஸ்துதியும் எந்நேரமும் உண்டாவதாக. இன்னும் 10வது வசனத்தை வாசிப்போம். எந்த ஊழியம் சிறந்தது? இப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம், இது அதிக மகிமைக்குள்ளது. அதுவும் இதுவும் என்ன செய்ய முடியாது, ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இது மகிமை நிறைந்தது. அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்? மகிமையுள்ள ஊழியம். ஊழியத்தை நாம் எப்படி செய்யணும்? உற்சாகத்தோடு செய்யணும், சந்தோஷத்தோடு செய்யணும், மிகவும் பெரிதாக அதை எண்ணி செய்யணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த மகிமையான ஊழியன்னு சொல்லி அதை கனமாக எண்ணி, ஏனோ தானோ என்று சொல்லி நிர்விசாரமாக செய்யாமல், அதை அலட்சியமாக எண்ணாமல், அதில் அசதியாய் இராமல் உற்சாகத்தோடு கர்த்தர் கொடுத்த ஊழியம் அவருடையது, இது மகிமை நிறைந்தது, இது அநேகருக்கு ஆசீர்வாதமானது என்று சொல்லி அதை கனமாக எண்ணி பயபக்தியாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அந்த ஆவியானவர் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு? அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனங்களை தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்திருக்கிறாராம்? ஆவியானவரை நம் மேலே தந்து நமக்கு முத்திரை போட்டு, இதெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி முத்திரை போட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம்? ஒரு கேரண்டி, அச்சாரம் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்காரு? கேரண்டியா இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், நான் என்னால் ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு மனுஷன் பதறாதபடிக்கு கர்த்தரே அந்த ஆவியானவராக இருந்து உங்கள் மேல் ஊற்றப்பட்டு உங்களுக்கு அந்த முத்திரையை போட்டு பிரித்தெடுத்து உங்களை அச்சாரத்தை தந்து எல்லா வாக்குத்தத்த வசனங்களுக்குள்ளேயும் உங்களை நடத்தி செல்வதே அந்த இயேசு கிறிஸ்துவின் திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனங்களை? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை முத்திரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? ஒவ்வொருத்தரையும் முத்திரிச்சிட்டார். இது என்னுடைய பிள்ளை, நான் இவர்களை அழைத்திருக்கிறேன், இவர்களை நான் அபிஷேகிப்பேன் சொல்லி நம்மை அபிஷேகம் பண்ணினவரும் அவரே, அழைத்தவரும் அவரே. அன்றைக்கு மோசே அழைத்த தேவன், சீஷர்களை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மில் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார் என்பதுதான் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எதற்கு அந்த முத்திரை, எதற்கு அந்த அச்சாரம்? அந்த வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா. எத்தனையோ திரளான வாக்குத்தத்த வசனங்கள் வேதத்திலே தந்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பேரும் புகழுமாக நான் வைப்பேன், உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் பிள்ளைகள் உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், உன் மனைவி உன் வீட்டிலே திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாக ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி திரளான வாக்குத்தத்த வசனங்கள் இந்த வாழ்க்கையில நமக்கு தேவையான அத்தனையும் நம் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அந்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார், முத்திரை நம்மேல் போட்டிருக்கிறார். இனி ஒருவனாலும் அதை அசைக்க முடியாது. ஜீவனுள்ள தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் எங்களோடு இருக்கிற எங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், கைவிடாதவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்பத்தக்கவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியானவர் அவர் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலை பெற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகத்தில் உண்டாயிருக்குமா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் எனக்கு விடுதலை ஒருபோதும் மனம் தளராதிருங்கள். நிச்சயமாக விடுதலை உண்டு. கர்த்தரே அந்த ஆவியானவர் எல்லா இடங்களிலிருந்தும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கும்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு பாருங்க. இந்த வேத வசனங்களை நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் காண முடியும். அன்றைக்கு அது ஒரு முக்காடாக போடப்பட்டு மோசையின் காலத்திலே மெசையா வருவார், அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது முக்காடாகவே மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியலை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் காலங்களிலே உங்களுக்கும் எனக்கும் அந்த கண்ணாடியிலே காண்கிறது போல அவருடைய மகிமையை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த காரியங்கள், அவருடைய வல்லமைகள், அவருடைய மகிமை, இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், தேவ சாயல் எப்படியாக இருக்கிறது, அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வேதத்தை வாசித்து கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் அதை பார்க்க முடியும். அப்பொழுது என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம்? ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அந்த மனுஷனுக்கு அடுத்த காரியங்களிலே மகிமையை கொண்டு வந்து கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கு மேலாக அவர் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை தியானிக்கும் போது அவருக்கு சாயலுக்கு ஒப்பாயிருக்கிற மகிமையை நாம் கண்டடையும் போது அந்த மகிமை நம்மேல் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. மகிமை என்று சொன்னால் என்ன? ஒரு பூ பூக்கிறதுன்னு வச்சுக்கலாமா? ஒரு பூ மொட்டா இருக்கும்போது அது மகிமையில் இல்லை, அது பூத்து அது மனம் தந்து அதை பார்த்து நாம் பார்க்கும்போது இந்த பூவு எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதனுடைய முழுமை, அந்த ப்ளூமிங், அந்த ஃபுல், அதனுடைய முழுமையான காரியம். இதுக்கு மேலே அது அதாவது இனி வாடி போகக்கூடிய காலங்கள் தான், அதாவது அதனுடைய நிறைவிலே அது இருக்கிறது தான் மகிமை. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மகிமையை கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைச்சிருக்கிறார். அந்த மகிமையின் மேல் மகிமை அந்த மனுஷன் அடைந்து மறுரூபமாக்கப்படுவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளாகவும் என்ன நடக்குது? அந்த விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? இதை கொண்டு அவர்களுடைய சந்தோஷத்தில் அவர்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இந்த ஊழியத்தை மகிமை அடைந்து அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாய் வாழ்றதுக்கு என்ன செய்யறாங்க? ஊழியக்காரங்க சகாயம் பண்ணுகிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, கர்த்தர் கைவிட மாட்டார், நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். உங்களுக்கு சகாயராக அவர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால் நிற்கிறோம்.
அந்த விசுவாசம் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய கிரியைகளோ நம்மளுடைய எண்ணங்களோ அவைகளை மேன்மைப்படுத்துவோமானால் நிற்கிறவன் எவனும் விழாதிருக்க கடவன், அவன் எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய கிருபைகளை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுலுடைய காலங்களிலே அவர் ஊழியம் பண்ணும்போது அநேக பாடுகள் வந்தது. அதே போல் ஊழியங்கள் நாம் செய்யும்போது என்ன செய்யுது, நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், பிசாசானவன், பல தீய எண்ணங்கள், சிந்தனைகள், போராட்டங்கள், நம் சரீர பலவீனங்கள், இப்படி எத்தனையோ போராட்டங்கள் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம், சந்திக்க நேரிடுகிறோம். அந்த போராட்டங்கள் நமக்கு வராமலே இருக்கலாமே என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒரு வேளை யோசனைகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை கண்டு நீங்கள் பயந்து போங்க, வேதனைப்படுங்க, துக்கப்படுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல ஆகிலும் கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லவே இல்லை. அந்த பாடுகள் உபத்திரவத்தின் வழியாக தாவீது ராஜா சொல்கிறார், உம்முடைய கட்டளைகளை நான் கற்றுக்கொண்டேன். கற்பனைகள் என்ன இருக்கு, ஏன் இது வந்துச்சு, நான் எப்படி இதை செய்யணும்னு சொல்லி அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்றுக்கொண்டாராம். இன்னொரு பக்கம் சொல்கிறது, உங்கள் வெளியேற பெற்ற அந்த விசுவாசம் பரீட்சிக்க பண்ணப்படும் சொல்லி. அந்த பரீட்சையில நில்லாதவர்கள் எந்த காரியத்தையும் அவர்கள் சாதிக்க முடியாது. அந்த பரீட்சைக்கு நின்று அதிலே வென்று வர முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறதே. அப்போ இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது. பவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொன்னால், சபைகளை போய் கட்டுகிறவர், பிரயாணங்களை பண்ணுகிறவர், கர்த்தரை நான் நேராக பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ வைராக்கியமுள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு ஒரு பயங்கர பாடு வந்தது. அந்த பாடின் வழியிலே அவனுடைய யோசனை எப்படியா இருந்தது, எனக்கு மரணம் நிச்சயம். நிச்சயம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் எதுக்கு பயன்படுத்துவோம், இனி 100% நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்துக்கு தான் என்ன செய்வோம், நிச்சயம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட விசுவாசமுள்ள கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், எனக்கு மரணம் நிச்சயம். ஆனால் மரணம் நேரிடவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷனுடைய அவனுடைய பலன் அவ்வளவுதான். அவன் எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பலன் குறுகினது. இனி இதை எப்படி நான் எடுத்து செல்லுவேன், எப்படி நான் இதை எதிர்கொள்ள போகிறேன், இனி எனக்கு ஒரு வழி இல்லையேங்கிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்த போதும் கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்கிறார். அந்த பாடுகளின் வழியிலே அவன் பிரவேசிக்கும் போது, அவன் அதிலே போகும்போது அவன் சொல்லுகிறான், இந்த பாடு எனக்கு வந்தது, அதிலே மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் கர்த்தர் எனக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த ஆறுதல் எனக்கு வரும்போது அது உங்களுக்கு ரட்சிப்பாக மாறுகிறது. நான் உபத்திரவப்படுகிறேன், நான் ஆறுதலை பெற்றுக்கொள்கிறேன், சகாயத்தை பெற்றுக்கொள்கிறேன். அதை நான் வெளியே சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அது பயன் செய்கிறது. ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. ஆகவே நான் இந்த பாடுகளுக்குள்ளாக போக வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அது உங்களுடைய ரட்சிப்புக்கு அது ஏதுவாக இருக்கிறது. அது உங்களுடைய ஆறுதலுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பவுலுக்கு என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது, இதெல்லாம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனம். பாருங்க இந்த வசனத்தை, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக, ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாருங்க. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். எவ்வளவு வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9 வசனம். பாருங்க என்ன நிச்சயம் பண்ணிட்டாங்க, இப்போ மரணம் வந்துச்சு. ஏன்னா எங்க பலத்துக்கு மிஞ்சி போயிடுச்சு பிரச்சனை, அதுக்கு மேல பாடு வந்துருச்சு.
ஆனா ஒரு ரகசியத்தை அங்க சொல்லுகிறார். எதன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்? எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. இதுதான் முக்கியமான விஷயம். எந்த சூழ்நிலைகள் வரட்டும், பாடுகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், ஊழியமாகட்டும், உலகமாகட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையாகட்டும், வியாபாரங்கள், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சொல்கிறார் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த மரணம் வருகிற அந்த சூழ்நிலை எங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்ங்கிறது தான் நம்பிக்கை. எங்களையும் விடுவிப்பார், எங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றுவார் என்பதுதான் அந்த நம்பிக்கை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. எப்படி நடந்துருச்சு பார்த்தீங்களா? பாடுகள் வந்துச்சு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், அவர் எங்களை தப்புவித்துட்டார். அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்துட்டார். இப்பவும் தப்புவிச்சுட்டு தான் இருக்கிறாரு, இனிமேலும் தப்புவிப்பார். அதுதான் நம்ம நம்பிக்கை. இந்த உலக மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இனிமேல் எனக்கு என்ன நடக்குமோ, இப்போ வரை இழுத்து பிடிச்சு வந்தாச்சு, ஆனால் இனி என்ன நடக்குங்கிறது நம்பிக்கையற்றவர்களாக நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். என்ன நடக்கும், எப்படி சம்பவிக்கும், எந்த நம்பிக்கை அவங்க கிட்ட பேசினா ஒரு ஹோப்ஃபுல்லான வார்த்தைகள் அவங்களால வாயில பேச முடியாது. ஆனால் நம்ம சொல்ல முடியும், இதுக்கு முன்னாடியும் தப்பு வச்சாரு, இப்பவும் தப்பு வைக்கிறாரு, இனி மேலும் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவித்தார். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக. வாசிக்கலாம், அதே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களுக்கு எவ்வளவு பாடு பெருகினாலும் கர்த்தர் எங்களோட இல்லாமல் இல்லையே. எங்களுக்கு அவர் ஆறுதலை தருகிறார், எங்களோடு பேசுகிறார். பொறுமையாயிரு, காத்திரு, இன்னும் நிதானமாக இரு, இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி ஆறுதல் சொல்கிறார், ஆலோசனை தருகிறார், வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் மத்தியிலே மனுஷர்கள் ஓடி போய் விடுவார்கள், மனுஷனுடைய உதவி நமக்கு கிடைக்காது. ஆனால் தேவ ஆறுதல், அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். நிச்சயமாக நீங்க நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு மனுஷர் ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கவலைப்படாதுங்கள், தேவ ஆறுதல் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 6ஆவது வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நாங்கள் பாடுபட்டாலும் அது உங்களுக்கு ரட்சிப்புக்கு தான், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்களுடைய ரட்சிப்புக்கு தான். அதனால் அந்த ரட்சிப்பு பேலன்ஸ் செய்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் அதை பார்த்து அதிலிருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அது ஒரு நாளும் வீணானது இல்லை. இன்னைக்கு நடக்கிற காரியம், இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அவளுக்கு தெரிந்ததுதான். நான் ஆறுதல் அடைந்து நான் சந்தோஷமாக இருந்தாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அநேகர் அதனால் ஆறுதல் அடைவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். எந்த காரியத்திலையும் அவருடைய ரட்சிப்பு பேலன்ஸ் செய்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்திலே நாம் எதிர்கொள்வதற்கும் நம்மோடு பேசுவதற்கும் எவ்வளவான காரியங்கள் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியத்தை குறித்து எவ்வளவாய் மேன்மையாக அவர் சொல்லியிருக்கிறார். அதில் வர்ற காரியங்களில் விடுதலை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அது அநேகருக்குள்ளாக எப்படி ரட்சிப்பு செய்கிறது என்கிறதையும் அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே அவர் இருக்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த ஊழியத்தின் மூலியமாக எல்லாருக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை அறிகிற அறிவை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் என் ஜனங்கள் என்னை அறிகிற அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறார்கள். இந்த நம்பிக்கைக்குள்ளாக வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த மகிமைக்குள்ளாக வர முடியாதவர்களாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த அறிகிற அறிவை எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறோம். அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்மை கொண்டு என்ன செய்கிறார்? அவரை அறிகிற அறிவை நாம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் உண்டு, அவர் நம்மை விசாரிக்கிறவர், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், நீதியை நமக்கு தந்திருக்கிறார் சொல்லி எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்க கர்த்தர் இந்த கிருபைகளை தந்திருக்கிறார். அவங்க கிறிஸ்துவுக்குள், அந்த முதல் வார்த்தைகளை நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நம்ம தோல்வியின் எண்ணங்களை எதிர்க்க வேண்டும். தோல்வியின் சிந்தனைகளை நம்மளை சேரவிடக்கூடாது. ஏனென்றால் அது வேதத்துக்கு மாறானது, அது ஆப்போசிட்டாக இருக்குது, அது செய்ய முடியாது. அதனால நம்ம எண்ணங்களில் சிந்தனைகளில் வெற்றியும் ஜெயம் கொடுக்கிற தேவனை தான் நம்ம எப்பவும் முன்னாடி நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது மகிமைப்பட முடியும். நம்ம பயத்தையும் நம்மளுடைய சோர்வையும் அசதியும் நம்ம வச்சிட்டு இருந்தா அவருடைய நாமம் மகிமைப்படாது. நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தில் நம்ம எங்கே நெருக்கப்பட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளை யாராலையும் ஒன்றும் ஒடுங்கி போக மாட்டோம். எந்த தீமையும் நம்ம நெருங்கினா கூட, எப்படி பவுலடியான என்ன நோக்கம் சித்தம் வச்சு அழகாக நிறைவேற்றி முடித்தாரோ, நம்மேலையும் அநேக திட்டங்களை வைத்திருக்கார். அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரை இந்த உலகமும் அதனுடைய மனுஷர்களும் அவர்களுடைய எண்ணங்களை நம்மை தொடாது என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த 7வது வசனத்தில் உங்களுக்கு கொஞ்சம் புரிய சிரமமாக இருக்கும். இதில் சொல்லியிருக்கோம், மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எதை பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டம். நம்மெல்லாம் மண்பாண்டங்களாக சொல்கிறார். மனுஷர்கள் எல்லாரும் மண்பாண்டங்களிலே நம்ம பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த அறிவாகிய அந்த ஒளி, அந்த பிரகாசம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை நம்ம இருதயத்திலே தோன்ற பண்ணி, நம்ம மண்பாண்டங்களாகிய நம்மேல ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் பண்ணி அந்த வெளிச்சத்தை நமக்கு தந்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக நம்ம வைச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதர்களை ஒடுக்கினாலும் அவர்களை யாராலையும், சொல்லுங்க, நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவு அவங்களுக்கு வராது. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. இன்னைக்கு மக்கள் உலகத்தில் நிறைய பேர் கைவிடப்படுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. எந்த ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அழகாக இன்ற நாளிலே நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய ஊழியத்தின் பாதைகளினுடைய எல்லா நினைவுகளையும் இந்த நாளிலே நம்மோடு பேசி அழகாக நம்மை வழி நடத்தி, இவ்வளவாக நான் வழி நடத்தி இருக்கிறேன், இந்த ஊழியம் கனமானதுன்னு சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவர் நம்மை எவ்வளவாக திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். இனி நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல என்ன தீர்மானங்கள்? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. இந்த புதிய வருஷத்திலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் தைரியமா இருங்க, இன்னும் விசுவாசமா இருங்க, இன்னும் புருஷர்களாக இருங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பார். ஆகவேதான் முதலாவது தந்த அந்த வசனங்களை இன்னும் ஒரு விஷயம் நாம் வாசித்து கூட நாம் ஜெபம் செய்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்.
ஆ ஹல்லேலூயா. ஆ ஆ ஹல்லேலூயா. இதைதான் அவர் வாக்குத்தத்தமாக அவர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்க எடுக்கிற ஒரு பிரயாசமாட்டி வீணாக போகவே போகாது. எல்லா பிரயாசத்தையும் அவர் என்ன செய்ய போகிறார்? வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீராக. அவருடைய கிரியைகளை நாமும் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பழுகி பெருகுகிற ஆண்டாக இந்த வருஷம் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக அவர் அநேக காரியங்களை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் அது விருதாவாக போகவே போகாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அபிஷேகத்தினாலே நிரப்புவார், வல்லமையினாலே நிரப்புவார், பெரிய காரியங்களை செய்வார். விழித்திருங்கள் சொல்லியிருக்கிறார், விசுவாசமாயிருங்கள், நிலைத்திருங்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த காலத்திலும் நெருக்கப்பட மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம், நம்ம யாரும் கைவிடப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அவை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எவ்வளவான காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய வருஷத்தை கூட அவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் அவருடைய சன்னிதானத்திலே கேட்க போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு நேரமாக நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானித்தோம், வாஞ்சையோடு அதை நாங்கள் கேட்டோம் அப்பா. நீர் எங்களோடு பேசினீர், நல்லவராக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ராஜா நாங்கள் கடந்து வந்த அந்த பாதைகளை பார்க்கிறோம், ஆரம்ப நாட்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு அப்பா எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய தகுதி, எங்களுடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே அற்பமாக இருந்தது ராஜா. எங்களுக்கு எந்த ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாதவர்களாக நாங்கள் இருந்தபோது நீர் எங்களை அபிஷேகித்தீர். இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது மகிமையுள்ள ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஊழியமாக இருக்கிறது ராஜா. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. நாங்கள் துன்பப்பட்டோம் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டோம் ஐயா, நெருக்கப்பட்டோம் ஆண்டவரே, மனிதர்களால் கைவிடப்பட்டோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகள், எதிர்ப்புகள், சூழ்நிலைகள், பண தேவைகள் ஆண்டவரே, மனுஷர்கள் எங்கள் மேல் பேசின வார்த்தைகள், நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீரப்பா. நீர் ஒருபோதும் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் எங்களுக்கு இருந்தது ராஜா. உம்முடைய நம்பிக்கை நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. நீர் நம்பத்தக்கவராக இருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாதவராக இருந்தீரப்பா. அன்புள்ளவராக இருந்தீர் ஆண்டவரே. இரக்கமுள்ளவராக இருந்தீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய நல்ல ஆத்துமாக்களை நீர் தந்தீர் ஆண்டவரே. எங்களோடு ஜெபத்திலே பயணிக்கிறவர்களை தந்தீரப்பா. ஆண்டவரே எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களை நீர் தந்தீர் ஆண்டவரே. உதவி செய்கிற கரங்களை நீர் தந்தீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்தீரப்பா. அன்பையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீர். அவைகளெல்லாம் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலியமாக செய்யப்பட்ட ஊழியங்கள் அதிகமானவைகளாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஜனங்களிடத்தில் போகவும் அவர்களை சந்திக்கவும் உம்மை அறிகிற அறிவின் வாசனையை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் என் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மகிமையின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய தேவ சாயலை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே மறுரூபத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வழி நடத்துதலின் நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட எங்களை திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. புருஷர்களாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஜெபத்திலே விழித்திருக்க சொல்லியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் உம்முடைய சன்னிதானத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அசையாதவர்களாக, திட நம்பிக்கையுள்ளவர்களாக, எங்கள் கிரியைகள் எல்லாம் உமக்குள்ளாக செய்யப்பட்டு ஜெயம் கொள்கிறவர்களாக எங்களை வைத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக என் தேவனீர் மாற்றி தருவீராக. அநேக ஊழியங்கள் நடத்தப்படுவதாக, திரளான ஊழியக்காரர்களை இணைப்பீராக. ஆண்டவரே, வல்லமையும் மகிமையும் இந்த இடத்துல விளங்குவதாக. மகிமையுள்ள ஒரு ஊழியம், கனமுள்ள ஒரு ஊழியமாக மாறி ராஜா இன்னும் திரளான ஆத்துமாக்கள் உடைய சன்னிதானத்திலே சேர்க்க கிருபை செய்வீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. தைரியத்தை ஊற்றுவீராக, விசுவாசத்தை ஊற்றுவீராக, தன்னம்பிக்கை ஊற்றுவீராக. ஆண்டவரே, வரங்களினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, கன்னிகளினாலே நிரப்புவீராக. இங்க வருகிறவர்கள் ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ளத்தக்கதாக, உம்மை பற்றி கொள்ளத்தக்கதாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, என் தேவன் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக மாற்றுவீராக ராஜா. இங்கிருந்து அக்கினி புறப்பட்டு செல்லுவதாக, உலகம் எங்கிலும் பற்றி எரியத்தக்கதாக ஊழியக்காரர்கள் இந்த ஸ்தலத்தில் எழும்புவார்களாக. என் தேவனீர் அபிஷேகம் பண்ணுவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஜனங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. உம்முடைய அபிஷேகத்தின் கிருபை நீர் ஊற்றுவீராக. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தரே அந்த ஆவியானவர். கர்த்தருடைய அபிஷேகம் எங்கே உண்டோ அந்த இடத்துல நுகங்கள் முறிக்கப்படும். எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக. உலக பிரகாரமான காரியங்கள் அறுக்கப்படுவதாக. என் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. ஜனங்களை எடுத்து அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். உன்னத ஞானம் இறங்கி வருவதாக. இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலே விசேஷித்த ஞானம் இருப்பதாக. ஆண்டவரே, அந்த நிமிஷத்திலே அபிஷேகம் இறங்கி வருவதாக. அது எல்லா நுகங்களையும் முறித்து எரியும். மனுஷ ஆவிகளை ஜெயிக்கும். பிசாசின் போராட்டங்களை வென்று எரியும். ஆண்டவரே, அவைகளை எங்களை தொட முடியாது ராஜா. இந்த உலகம் எங்களை அடக்கி வைக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். நீர் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் பலவீனம் உள்ளதுதான் என்ற போதிலும் என் தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ராஜா. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் நிமித்தம் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. சகல நன்மைக்குள்ளாக எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிர்காலங்களையும் இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதி கன மகிமை என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டுவோம். நீ நல்லா கேட்ட செய்திக்காக. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்தவர்கள், இன்னைக்கு தான் புதிதாக ஆராதனைக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறவங்க ஒரு நிமிடம் நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். புதிதாய் ஆராதனைக்கு வந்தவர்களுக்காக, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்காகவும் ஜெபிக்கப்படும். உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாம் நீங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று கொடுத்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் மேலே வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிடத்தில் திருவிருந்து ஆராதனை முடிந்த உடனே எல்லாத்துக்கும் உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். அதனால் அதற்காக ஆயத்தம் பண்ணி அதற்கு உதவி செய்த குடும்பத்துக்கும் கூட நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட உங்களுடைய காணிக்கை தசம பாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமலே ஜெயம் கொடுக்கிற தேவன், எங்களுக்கு எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயம் கொடுக்க போகிறீங்க. இந்த புதிய 8வது வருடத்தின் துவக்கத்தில் எங்களுக்கு நீங்கள் ஜெயம் கொடுக்க போகிறீங்க. இன்று வந்து நிற்கிற ஒவ்வொரு விசுவாச ஜனங்களுக்கும் நீங்கள் ஜெயம் கொடுக்க போகிறீங்க. ஊழியத்தில் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே செய்ய போகிறவைகளெல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஒரு மகிமையுள்ள ஊழியமாய் கர்த்தர் நீ வருகிற நாட்களிலே மாற்ற போகிறீங்க. கர்த்தர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரம் இந்த நாளில் செய்தி கொடுத்த அக்காவுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே புதிதாய் வந்த ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காணிக்கைகளை தசம பாகங்களை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும், அந்த கரங்களின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அவர்களை 1000 மடங்கு பெருக பண்ணும்படியாய் நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து திருவிருந்துக்காக ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஆயத்தமாய் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று கொடுத்து நாம் நிறைவு ஜெபத்துக்குள்ளாக செல்லப்போம். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றிரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றிரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. நாம் அப்படியே ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி அப்படியே நம் ஜெபத்தில் நம் திருவிருந்துக்காக ஆயத்தமாவோம். இப்பொழுதும் மேலே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சேரெல்லாம் கொண்டு போய் அப்படியே மேலே போய் உட்காந்து மேலே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 சேர் கொண்டு போங்க. கொஞ்சம்
மேலே கொண்டு போய் சேரெல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். பிரதர் அதை கட் பண்ணிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. இப்போது ரட்சிப்பின் அபிஷேகத்தை பற்றி ஞான